ஹாய் மக்களே, சென்னையிலேருந்து நான் உங்கள் வித்யா. ரெசின் ஆர்ட் கற்றுக்கணும் அப்படின்றது இன்றைக்கி நிறைய பேர் ஆசைப்படுற ஒரு விஷயமா இருக்குது. பட் அதை நம்ம கற்றுக்கிறது எந்த அளவுக்கு முக்கியமோ அதை விட முக்கியம் எப்படி நம்ம சேஃபாக அதை நம்ம கற்றுக்கணும் அப்படின்றது தான். ஸோ ரெசின் நீங்கள் மேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ நான் சொல்ல போகிற சில ப்ரிகாஷன் டிப்ஸை நீங்கள் செஞ்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் மேக் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா இந்த ரெசின் பார்த்திங்கன்னா நமக்கு கெமிக்கல்ஸ் காம்போனண்ட்டாக இருக்கிறதுனால நமக்கு இது மூலமாக நிறைய ப்ராப்ளம்ஸ், ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் வரதுக்கான, ஹெல்த் இஷ்யூஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் நம்ம பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மாஸ்க். இப்போ நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் காட்டுற மாஸ்கில் உங்களுக்கு மாஸ்க்கும் இருக்கும், அதே மாதிரி உங்கள் கண்ணை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு கிளாஸஸும் இருக்கும். ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். பட் இதை யூஸ் பண்ண முடியலன்ற பட்சத்தில் நார்மலாக இந்த மாதிரி க்ளவுசஸ், நமக்கு யூஸ் அண்ட் த்ரோ க்ளவுசஸ் இருக்கு இல்லையா, அந்த க்ளவுசஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. அண்டு கண்ணில் படாமல் இருக்கிறதுக்காக நார்மல் கிளாஸஸ் இருந்துச்சுன்னா, சன் கிளாஸஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை வியர் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெசினை துடைக்கிறதுக்கு டிஷ்யூஸ் யூஸ் பண்ணிக்கணும். பேப்பர் டிஷ்யூஸ் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி டிஷ்யூஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நீங்கள் ரெசின் மேக் பண்ணுறதுக்கு முன்னாடி மேக்ஸிமம் ஃபுல் ஹேண்டாக உங்களால் ட்ரெஸ் வியர் பண்ண முடிஞ்சதுன்னா ரொம்ப பெஸ்ட்டு. ஸோ நீங்கள் ஃபுல் ஹேண்டாக வியர் பண்ணுறீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி க்ளவுசஸ் நீங்கள் பேர் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா நீங்கள் ஹாஃப் ஹேண்டில் நீங்கள் ட்ரெஸ் போடுறீங்கன்னா க்ளவுஸ் இன்னும் கொஞ்சம் லென்த் அதிகமாக இருக்கிற மாதிரி நீங்கள் வியர் பண்ணிக்கலாம். என்ன ரீசன்னால் க்ளவுஸ் போடணுன்னா, டேரெக்டாக ரெசின் நம்மளோட ஸ்கின்னில் படக்கூடாது. ஸோ இது ஒரு கிறிஸ்டலாக மாறப்போகுது அப்படின்றதுனால நம்ம கையில் பட்டுச்சுன்னா டேமேஜ் பண்ணிடும் நம்மளோட ஸ்கின்னு. அண்ட் நெக்ஸ்ட்டு முக்கியமானது ஒர்க் பிளேஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு டேபிளில் நமக்கு ரொம்ப நியர்பையில் ரெசினை வச்சுட்டு நம்ம ஒர்க் பண்ணவே கூடாது. எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேபிளில் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களோட ஸ்டாண்டிங் பொசிஷன், நீங்கள் நிற்கும் போது உங்களுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குமோ அந்த டிஸ்டன்ஸில் தான் நீங்கள் ஒர்க் பண்ணணும். அண்ட் மோஸ்ட்லி முக்கியமான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, உங்கள் கண்ணு கிட்டக்க ரெசினை நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு மிக்ஸ் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணு கிட்டக்க கொண்டுட்டு போய் வச்சு பார்க்குறது, உங்கள் கையில் பட்டுச்சுன்னா உங்கள் கையால் கண்ணில் வைக்கிறது, இந்த மாதிரி பண்ணக்கூடாது. அண்ட் ரெசின் நம்ம மிக்ஸ் பண்ணும் போது அதை ஸ்மெல் பண்ணி பார்க்குறது, இதெல்லாம் கண்டிப்பாக பண்ணவே பண்ணாதீங்க. இதெல்லாம் நம்ம பண்ணி இது நம்ம மூக்குக்கு கண்ணுக்கெலாம் போகக்கூடாது அப்படின்றதுனால தான் மாஸ்க் அண்ட் கிளாஸஸை நம்ம வியர் பண்ணுறோம். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம ஹேரை நம்ம ஃப்ரீ ஹேராக விட்டுட்டு நம்ம இதில் ஒர்க் பண்ணக்கூடாது. ஆக்சசரிஸ் இந்த மாதிரி எது போட்டிருந்தாலும் நம்ம ரெசின் மேக் பண்ணும் போது அதில் போய் படுற மாதிரி பண்ணக்கூடாது. அண்ட் நீங்கள் ரெசின் ஒர்க்லாம் முடித்த பிறகு சோப்பு அப்படி இல்லைன்னா ஹேண்ட் வாஷ் வச்சுருந்தீங்கன்னா அதை போட்டு உங்களோட கையை நல்லா, க்ளவுஸ் போட்டிருந்தாலுமே இந்த ப்ரொசீஜரை கண்டிப்பாக நீங்கள் பண்ணணும். நல்லா ப்ராப்பராக 2-3 டைம்ஸ் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதெல்லாம் நம்ம எதுக்காக பண்ண சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெசின் நம்மளோட கையில் பட்டுச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு நமக்கு சின்னதாக அரிப்பு மாதிரி ஏற்பட ஸ்டார்ட் ஆகிடும். அண்ட் நம்ம எதுக்கு மாஸ்க்கு கண்ணுக்கு கிளாஸ் போடணும் அப்படின்னா, அந்த ரெசின் ரெசின் ஹார்ட்னர் ரெண்டும் மிக்ஸ் ஆகும் போது நம்ம கண்ணுக்கே தெரியாத ஃப்ளேம்ஸ் அதுலேருந்து வெளில வரும். ஸோ அது நம்மளோட கண்ணில் படும் போது ஃபர்ஸ்ட் நம்ம கண்ணுக்கு கீழே இந்த மாதிரி சின்னதாக ஒரு அரிப்பு மாதிரி எடுக்க ஸ்டார்ட் பண்ணும். அது நம்ம கண்ணை சுற்றி நம்ம ஃபேஸில் எந்த இடத்துலலாம் அந்த அந்த கேஸ் போய் பட்டுச்சோ அந்த எல்லா இடத்தையுமே இந்த மாதிரி அரிக்க ஆரம்பித்து நமக்கு ஸ்கின் ப்ராப்ளம்ஸை கொடுத்துரும். அண்ட் அலர்ஜி மாதிரி ஆக ஆரம்பிச்சிடும். நீங்கள் மேக் பண்ணும் போது உங்களுக்கு இந்த மாதிரி அலர்ஜி ஆகுது அப்படின்னா நீங்கள் அதுக்கு மேலே மேக் பண்ணாதீங்க, அப்படியே ஸ்டாப் பண்ணிடுங்க. டாக்டரை நீங்கள் கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். நீங்கள் அதுக்கு மேலே யூஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்படின்னா உங்களை ரொம்ப இந்த ஸ்கின் அலர்ஜியை உங்களுக்கு கொடுத்துரும். ஸோ இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மேக் பண்ணுங்கள். இது வரைக்கும் நான் சொன்ன ப்ரிகாஷன்ஸ் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணிவிட்டு ரெசின் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்கன்னா மோஸ்ட்லி இதை பண்ணவே வேண்டாம். இல்லை பண்ணியே ஆகணும்னு கட்டாயம் இருந்ததுன்னா பக்கத்தில் பேரண்ட்ஸை வச்சுட்டு பண்ணுங்கள். அப்படின்னா நம்ம ஒரு கீ செயின் எப்படி மேக் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ மேக் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளை எப்படி நம்ம சேஃபாக வச்சுட்டு இந்த ஆர்ட் நம்ம பண்ணணும் அப்படின்னு நமக்கு மாஸ்க் வேணும். ஏன்னா இதுலேருந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு ரெசின் ஹார்ட்லாம் மிக்ஸ் பண்ணி நீங்கள் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த கெமிக்கலோட ஸ்மெல்ஸ் ஹெவியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இது டேரெக்டாக உங்களோட மூக்கு வழியாக பார்த்தீங்கன்னா உங்கள் உடம்புக்கு போகும். ஸோ நீங்கள் அதுக்காக என்ன பண்ணணும் அப்படின்னா மாஸ்க் யூஸ் பண்ணணும். ஸோ நார்மலாக இந்த மாஸ்க் என்னால் கொஞ்சம் ரொம்ப ப்ரொடக்டிவாக வாங்க முடியும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நம்ம சுத்தமாக இந்த வெளில இருக்கிற ஸ்மெல் உள்ளே போகாத அளவுக்கான மாஸ்க் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ க்ளவுஸ் கண்டிப்பாக வேணும். நான் இந்த பேப்பர் க்ளவுஸ் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் ரெசின் பண்ணிகிட்டு இருக்கும் போது உங்கள் கையில் படக்கூடாது. பட்டுச்சுன்னா ரிமூவ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். மேக்ஸிமம் இது உங்கள் கையில் படாமல் இருக்கிற மாதிரி தான் நீங்கள் ஒர்க் பண்ணணும். க்ளவுசஸ் வேணும். இது ரெண்டுத்தையுமே நீங்கள் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் மேக் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணணும்.
அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க இந்த ஒர்க் வந்து பண்ணும்போதுட்டு, உங்க ஹேர வந்து ஃப்ரீ ஹேர்லலாம் விட்டுட்டு இந்த ஒர்க் பண்ணக்கூடாது. உங்களோட முடி வந்து ரெசின்ல படுறதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கும். நம்ம இந்த மாரி அவேர்னஸ் வீடியோ நெறையா பார்த்துருப்போம். ஸோ நீங்க ஜுவல்லரீஸ் வந்து போட்டுட்டு, அதாவது சீக்கிரமா கேண்டி ரெசின்ல விழுற மாதிரியான ஜுவல்லரீஸ் போட்டு இந்த ஒர்க் வந்து பண்ணாதீங்க. ரிமூவ் பண்ணி வச்சுட்டு பண்ணுங்க. மறக்காம கிளவுஸ் வந்துட்டு போட்டுக்கோங்க. ஹேர வந்துட்டு டை பண்ணிக்கோங்க. அண்ட் வேஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வேஸ்ட் கிளாத் அப்படி இல்லன்னா பேப்பர்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா, நீங்க இதில ரெசின் கண்டிப்பா கீழ படும். அப்படி படும்போதுட்டு ரிமூவ் பண்ண முடியாது. வேஸ்ட் ஆயிடும். ஸோ காஸ்ட்லியான கிளாத்ஸ் இல்ல நீங்க நார்மலா வீடியோ எடுக்கிற கிளாத்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. கொஞ்சம் வேஸ்ட் கிளாத்தோ அப்படி இல்லன்னா நீங்க வந்துட்டு பேப்பரோ யூஸ் பண்ணிக்கலாம் ஒர்க் பண்ணும்போதுட்டு. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கீ செயின் வந்து மேக் பண்ண போறோம். ஸோ கீ செயின் மேக் பண்றதுக்கு நம்ம எப்படி மெஷர்மெண்ட்ஸ் எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். நீங்க வெயிட் மிஷின்ல எப்படி நீங்க மெஷர்மெண்ட் எடுக்கணும் அப்படின்றத நான் ஸ்க்ரீன்ல குடுக்குறேன். ஸோ பொதுவா வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரெசின் பாட்டில் இது வந்து நான் ஸ்மால் குவான்டிட்டி வந்து வாங்கியிருக்கேன். இது உங்களுக்கு ரெசின் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கும். இது 100 கிராம்ஸ் வெயிட்ல வந்து இருக்கட்டும். இது வந்துட்டு ஏ அப்படின்னு உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுலயே வந்து பார்த்தீங்கன்னா 2:1 அப்படின்றது மிக்ஸ் ரேஷியோ குடுத்துருக்காங்க. அப்போ 2ங்கிறது ரெசின், 1 அப்படின்றது வந்து ஹார்ட்னர். ஏ அப்படின்னா ரெசின், பி அப்படின்னா ஹார்ட்னர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது நான் ப்ராஜெக்ட்லாம் யூஸ் பண்ணுறது. நான் கொஞ்சம் பல்க் குவான்டிட்டி யூஸ் பண்ணுவேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பி அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா? பி அப்படின்றது ஹார்ட்னர். ஏனா ரெசின், பி அப்படின்னா ஹார்ட்னர். இப்போ இதில் வந்து உங்களுக்கு 2:1 அப்படின்னு ரேஷியோ கொடுத்துருக்காங்க. எப்படி நீங்கள் வெயிங் ஸ்கேலில் வந்துட்டு மெஷர்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னா 4 கிராம்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா இதில் பாதி தான் ஹார்ட்னர் எடுக்கணும். ஸோ 4 கிராம்ஸ் நீங்கள் ரெசின் எடுக்கிறீங்க அப்படின்னா 2 கிராம்ஸ் வந்துட்டு ஹார்ட்னர் எடுக்கணும். இதுதான் மெஷர்மெண்ட்டு. ஸோ இது வந்து ரெசின் வந்து 2:1 அப்படின்ற குவான்டிட்டி மிக்ஸில் எடுக்கிறோம் இல்லையா? ஸோ இதில் 2 எடுக்கிறீங்க அப்படின்னா அதில் பாதி தான் வந்து ஹார்ட்னர் எடுக்கணும். இப்போ 2 கிராம்ஸ் வந்துட்டு நீங்கள் ரெசின் எடுக்கிறீங்கன்னா 1 கிராம் தான் ஹார்ட்னர் எடுக்கணும். இதுதான் மெஷர்மெண்ட்டு. நான் வந்து இப்போ ஒரு சின்ன சின்ன கீ செயின் பண்ண போகிறேன். அதுக்கும் நான் வந்து வெயிட் மிஷின் தான் வச்சு பண்ணணுமானா கண்டிப்பாக கிடையாது. ஸோ அந்த மாதிரி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஸ்பூன் இருக்குது பார்த்தீங்களா? நீங்கள் அதை மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நான் இந்த ஸ்பூன் வச்சுட்டு ப்ரிசர்வேஷன் வரைக்குமே யூஸ் பண்ணியிருக்கேன். இதுலேயே உங்களுக்கு சின்னது பெருசு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சைஸஸில் கிடைக்கும். நீங்கள் எல்லாமே வாங்கி வச்சிங்கன்னா வெயிட் ஸ்கேல் இல்லாமலே பண்ண முடியும். அண்ட் இதில் பண்ணும்போது உங்களுக்கு ப்ராப்பராக அது வந்துட்டு கிறிஸ்டல் ஆகிற கன்சிஸ்டன்சி வந்து வரும். இப்போ இந்த ஸ்பூனில் வந்து எடுக்கிறீங்க அப்படின்னா ரெசின் இதில் 2 எடுக்கிறீங்கன்னா ஹார்ட்னர் இதில் 1 எடுத்துக்கணும். அதுதான் அளவு. ஸோ வெயிட் மிஷின் இல்லாமல் எப்படி பண்ணுறது அப்படின்றது தான் நம்ம இந்த கிளாஸில் எல்லாத்துலேயுமே வந்து பார்க்கணும். இந்த மாதிரி ஸ்மால் சைஸில் இருக்கிற பவுல் கப், பேப்பர் கப் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இதில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ரெசின் வந்துட்டு இதில் 2 வந்து நான் எடுத்துக்க போகிறேன். இதில் 2 நான் எடுத்துக்க போகிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திக்கா ஒரு மாதிரி வந்துட்டு க்ளூ மாதிரி கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ இதை இதில் போட்டுட்டு பேலன்ஸ் இருக்கிறதையும் நம்ம வந்துட்டு எடுத்துடணும். ஸோ இந்த மாதிரி ஐஸ்டிக் வந்து யூஸ் பண்ணி சுத்தமாக வந்துட்டு இதில் போட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நீங்கள் 2 ஸ்பூன் எடுக்கிறீங்கன்னா 2 ஸ்பூன் அளவு இதில் இருக்கும். இப்போ ஹார்ட்னர் வந்துட்டு 1 எடுத்துக்கலாம். இது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தண்ணி மாதிரியே வந்திருக்கும். ஸோ இது வெயிட் வந்துட்டு அதிகமாக இருக்காது. ஸோ ரெசின் வந்து 2 எடுத்திருக்கேன். ஹார்ட்னர் வந்துட்டு 1 எடுத்திருக்கேன். ஸோ இதையும் இதே மாதிரியே வந்துட்டு ஃபுல்லாக இப்படி ரிமூவ் பண்ணி இப்படி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் முக்கியமான ப்ராசஸ். இது ரெண்டுத்தையுமே நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஐஸ் ஸ்டிக்கை வச்சுட்டு ரொம்ப ஸ்லோவாக வந்து மிக்ஸ் பண்ணணும். இப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அது வந்துட்டு எப்படி மிக்ஸ் ஆக ஆரம்பிக்குது. ஏன்னா இது வந்து ரெசின் வந்து உங்களுக்கு அடர்த்தி அதிகமாக இருக்கும். ஹார்ட்னர் வந்துட்டு தண்ணி மாதிரி இருக்கும். இது 2ம் வந்து மிக்ஸ் ஆகணும். இது 2ம் கரெக்டாக மிக்ஸ் ஆனால் மட்டும்தான் உங்களுக்கு கிறிஸ்டல் ஃபார்மேஷன் வந்து அது ட்ரை ஆகும். இல்லை அப்படின்னா நம்ம சரியாக மிக்ஸ் பண்ணலை அப்படின்னா அது உங்களுக்கு ட்ரையே ஆகாமல் நீங்கள் ஊற்றும் போது எப்படி இருந்ததோ ஸோ டீமோல்டு பண்ணுறப்பையும் உங்களுக்கு காயாமல் அப்படியே தான் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் அதை நம்ம எதுவுமே பண்ண முடியாது. ஸோ எந்த அளவுக்கு பொறுமையாக இப்போ நான் ரொட்டேஷன் பண்ணுறேன் பார்த்தீங்களா? இதே மாதிரியே பொறுமையாக நீங்கள் வந்துட்டு ரொட்டேஷன் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் க்ளவுட்லி எஃபெக்ட் மாதிரி இருக்கும். 2ம் மிக்ஸ் ஆக ஸ்டார்ட் ஆகும்போதுட்டு இது ஃபுல்லாக மிக்ஸ் ஆன பிறகு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே கிளியர் வாட்டர் மாதிரி வந்து மாறிடும். ஸோ அதுதான் நமக்கு கன்சிஸ்டன்சி. அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா ரெசின் போர் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்போ தான் 2மே கரெக்டாக மிக்ஸ் ஆகிருக்கு அப்படின்னு மீனிங் உங்களுக்கு. ஸோ இதே மாதிரியே ஒரு 5 மினிட்ஸுக்கு நீங்கள் 2ம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி ஸ்லோவாக நீங்கள் வேகமாக பண்ணிங்கன்னா பபிள்ஸ் வந்துடும். ஸோ அதனால் ரொம்ப ஸ்லோவாக வந்துட்டு எந்த அளவுக்கு ஸ்லோவாக பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஸ்லோவாக வந்துட்டு இதை மிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இது உங்களுக்கு தண்ணி மாறி மாறிக்கும். அப்படியே கிளியரா இருக்கும். நீங்க பார்த்தீங்கன்னா, கீழ உள்ள அந்த பேப்பர் கூட தெரியும். ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு கிளியரா இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம இத என்ன பண்ணலாம், ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்படியே ஓரமா வச்சிடலாம். வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ அல்ஃபபெட்ல தான் நம்ம கீ செயின் வந்து பண்ண போறோம். நீங்க வந்து புதுசா மோல்டு யூஸ் பண்றீங்கன்னா, அத அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க ஒரு வேளை வந்துட்டு ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதுல தான் யூஸ் பண்ண போறீங்கன்னா, அத வந்துட்டு நம்ம க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் யூஸ் பண்ணணும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த மாதிரி ப்ரவுன் டேப்பும் இருக்கும், ஒயிட் டேப்பும் இருக்கும். ஸோ ப்ரவுன் டேப் வச்சு எடுத்தீங்கன்னா, உங்களுக்கு அது அப்படியே வந்துட்டு ஸ்டிக்கி ஆயிக்கும் அந்த மோல்டில்.
ஸோ அதனால வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி ஒயிட் டேப் வந்து எடுத்துக்கிட்டு நீங்கள் எந்த இடத்துல போர் பண்ண போகிறீங்களோ அதை வந்துட்டு ஜஸ்ட் இப்படி வச்சு எடுத்திங்கன்னா இதில் வந்துட்டு இதில் இருக்கிற டஸ்ட் பார்ட்டிகல் நம்ம முன்னாடி பண்ணும் போது அதில் பட்டிருந்த ஜிமிக்கீஸ் வேறு ஏதாச்சும் இருந்தது அப்படின்னா அது எல்லாமே வந்துட்டு இதில் இப்படி க்ளீன் ஆகி வந்துடும். ஸோ இப்போ உங்களுக்கு இந்த டேப் பார்த்தா தெரியும். ஸோ நீங்கள் இந்த ஒயிட் டேப் வந்து வாங்கி வச்சுட்டு எப்போதுமே நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி அதை வந்துட்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸ்லாம் நம்ம ஊற்றப்படுற ரெசினில் பட்டுச்சுன்னா அதுலேருந்து அதை ரிமூவ் பண்ணவே முடியாது. அப்படியே டிரான்ஸ்பரண்டாக உங்களுக்கு வந்து தெரிய ஆரம்பிச்சிடும். அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாக அதை வந்துட்டு க்ளீன் பண்ணி டபுள் கலரில் வந்துட்டு மேக் பண்ண போகிறோம். அதனால் நான் ஃபஸ்ட்டு இதில் கொஞ்சம் ரெசின் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ எவ்வளோ அளவுக்கு நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் இதே மாதிரி ஃபஸ்ட் ரெசினை மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்படி தனியாக வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க. அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஹாஃபில் வந்துட்டு கலர் மிக்ஸ் பண்ண போகிறேன். நான் இந்த மாதிரி ஸ்கை ப்ளூ கலரில் வந்துட்டு இருக்கிற பிக்மெண்ட்ஸ் வந்து எடுத்திருக்கேன். ஸோ எம்டியாக இருக்கிற ஸ்டிக் இதில் ரெசின்லாம் எதுவுமே பட்டிருக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி வந்து எடுத்து இதில் வந்துட்டு நீங்கள் போட்டுக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்துட்டு எவ்வளோ திக்காக வேணுமோ அவ்வளோ கலர்ஸ் வந்துட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். லைட் கலராக போதும் அப்படின்னா கொஞ்சமாக எடுத்து ஆட் பண்ணிக்கிட்டிங்கனாலே போதும். ஸோ இப்போ நம்ம இதை என்ன பண்ண போகிறோம்னா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ கலரிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா இதோட ரெசினோட கலர் வந்து மிக்ஸ் ஆகிருக்கணும். ரொம்ப வந்துட்டு மிக்ஸ் ஆகாமல் இருந்துச்சுன்னா கலர் தனியாக ரெசின் தனியாக உங்களுக்கு வந்து தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் இதை நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த ரெசின் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹீட்டிங்காக இருக்கிற ஒரு சப்ஸ்டன்ஸ். ஸோ நீங்கள் ரொம்ப நேரம் அப்படியே வச்சிட்டிங்கன்னா அது கெட்டியாக ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ கெட்டியாக ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா நம்ம அதை வந்து மோல்டில் போட முடியாது. அதே மாதிரி ரொம்ப ஹீட் ஆன பிறகு வந்துட்டு நீங்கள் கலர் வந்து ஆட் பண்ணக்கூடாது. ஸோ நம்ம 5 மினிட்ஸ் ரெஸ்ட்டு கொடுக்குறோம் பார்த்தீங்களா, அந்த 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் அதை நம்ம வந்துட்டு கலர் வந்து நீங்கள் போடுறீங்க அப்படின்னா கலரை உடனே மிக்ஸ் பண்ணிடுங்க. நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம். நம்ம போர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ நம்ம எம் அப்படின்ற லெட்டரில் இப்போ வந்துட்டு போர் பண்ண போகிறோம். கப்பை ஜஸ்ட் இப்படி பண்ணிங்க அப்படின்னா இந்த எட்ஜ் வந்து ஷார்ப் ஆகிடும். ஸோ நம்ம 2 இது கொடுக்குறோம் அப்படிங்கும் போது ஃபஸ்ட்டு ஒயிட் ரெசினை இப்படி கொஞ்சமாக கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த சைடு வந்துட்டு இந்த மாதிரி என்ன கலர் சூஸ் பண்ணியிருக்கீங்களோ அதை வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ இது ரெண்டுமே கொஞ்சம் தூரத்துக்கு போகும். ஸோ போன பிறகு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்படி 2 கலர் கொடுக்கும் போது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ரெண்டும் வர மாதிரி வந்துட்டு கொடுக்கணும். ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈக்குவலாக அது வந்துட்டு ஸ்மெட்ஜ் ஆகும். கொஞ்சம் முன்ன போகுது அப்படின்னா நீங்கள் இப்படி கொடுத்தீங்க அப்படின்னா ரெண்டும் அப்படியே ஈக்குவலாக வந்துட்டு மிக்ஸ் ஆகிக்கும். ஸோ பார்த்திங்களா இந்த ஹாஃபில் ஒயிட் இருக்கும் அண்ட் இந்த ஹாஃபில் வந்துட்டு உங்களுக்கு ப்ளூ இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்துட்டு பண்ணிக்கலாம். ஸோ நம்ம பபிள் ரிமூவர் ஸ்ப்ரே இருக்கு இல்லையா, அந்த ஸ்ப்ரேவை ஜஸ்ட் இப்படி டேப் பண்ணிக்கோங்க. டேப் வந்து பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அதில் இருக்கிற பபிள்ஸ் வந்து இந்த ஸ்ப்ரேயில் வந்து ஒரு ஹீட் இருக்கும். அந்த ஹீட் வந்துட்டு இதில் படம் போதுட்டு உங்களுக்கு அந்த பபிள்ஸ் எல்லாமே வந்துட்டு உடஞ்சிரும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேஸ் லைன் வந்து ஊற்றிட்டோம். இதுக்கு மேலே நீங்கள் ஏதாவது டிசைன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா கொடுத்துக்கலாம். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஜிமிக்காஸ். இதை நீங்கள் வந்து இப்போ இது மேலே டிசைனாக கொடுக்கணும் அப்படின்னா இப்படி கொடுத்துக்கலாம். ஏன்னா இப்போ நம்ம இதுக்கு மேலே வந்து அகெயின் ரெசின் வந்து போட்டுருவோம். அதனால் இப்படி இருந்தால் அது ப்ராப்ளம் கிடையாது. இந்த இடத்துல நீங்கள் ஃப்ளவர் வைக்கிறீங்கன்னா அதுவும் வந்துட்டு வச்சுக்கலாம். இதில் எப்படி நேம் எழுதுறது அப்படின்னு பார்ப்போம். அதனால் நான் சரி ஒயிட் கொடுத்துருக்கேன். நீங்கள் கிளியரும் கொடுக்கலாம். இல்லை உங்ககிட்ட ஒயிட் கலர் இருந்துச்சுன்னா ஒயிட் கலரை மிக்ஸ் பண்ணி இந்த இடத்துல நீங்கள் லேயர் கொடுத்துக்கலாம். ஸோ நான் இந்த இடத்துல ஒரே ஒரு ஃப்ளார் மாதிரி வந்துட்டு அட்டாச் பண்ண போகிறேன். வச்சுட்டு இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா அது எல்லாமே அப்படி கீழே செட்டில்ட் ஆகிடும். ஸோ நீங்கள் இது மேலே ரெசின் இருக்கா அப்படின்றத மட்டும் நீங்கள் அப்படி பார்த்துக்கணும். ஸோ நீங்கள் இதில் வந்துட்டு நம்ம அல்ஃபபெட் பீட்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா, ஸோ அதெல்லாம் வச்சு நேம்ஸ் கொடுத்து கூட நீங்கள் வந்துட்டு டிசைன் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி வந்து விட்டுட்டு ஒரு 10 மினிட்ஸ் வரைக்கும் நீங்கள் விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே ரெசினை வச்சுட்டு போர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி போர் பண்ணிக்கணும். உங்களுக்கு எந்த அளவுக்கு எட்ஜஸ் மேலே இருக்கோ, அதாவது இந்த உள்ள குழியாக இருக்குது பார்த்தீங்களா, அது ஃபுல்லாக கவர் ஆகிற அளவுக்கு நீங்கள் அதில் வந்துட்டு ரெசின் வந்துட்டு ஃபில் பண்ணணும். இல்லை மட்டும் ரெசின் இருக்கிற மாதிரி ஃபில் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ஃபுல்லாக டீமோல்டு வந்துட்டு பண்ணும் போதுட்டு உங்களுக்கு அந்த உள்ள குழியாக ஃபில் ஆகாத இடம்லாம் வந்து உங்களுக்கு அப்படியே ஷார்ப்பாக வந்து தெரிய ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ண விட்டுட்டு நகராமல் இருக்கும் போது தான் மேலே வந்துட்டு லாஸ்ட் கோட்டிங் வந்து போடணும். இல்லை அப்படின்னா நீங்கள்
போட்டது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு மூவ் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். கலர்ஸ் கொடுத்தீங்கன்னா கலர் வந்து ஸ்மெட்ஜ் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். அதனால் ட்ரை பண்ண விட்டுட்டு நீங்கள் கொடுங்க. 1 ஹவர் வரைக்கும் நீங்கள் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணோன்னா பண்ணிக்கலாம், ஒன்றும் ஆகாது. ஆனால் அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அது வந்துட்டு செட் ஆக ஆரம்பிச்சிருக்கும். நீங்கள் சேஞ்ச் பண்ணும் போதுட்டு நீங்கள் என்ன சேஞ்ச் பண்ணீங்க அப்படின்றது வெளில பார்க்கும்போது அப்படியே தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ 1 மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் அதை என்ன பண்ணலாமோ நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாக இதில் வந்து கோட் பண்ணி முடிச்சிட்டோம். இது 24 ஹவர்ஸ்க்கு ட்ரை ஆகணும். நீங்கள் இடையில போயிட்டு கையை வச்சுட்டு காஞ்சிச்சா அப்படிலாம் பார்க்கக்கூடாது. ஸோ 24 மணி நேரம் கழிச்சு இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு டிமோல்ட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கீ செயின்ஸ் வந்து எப்படி மேக் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த மோல்டே வந்துட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிக்கோங்க. வந்து பண்ண போகிறீங்களோ அதை வச்சுட்டு இப்படி க்ளீன் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இதில் வந்துட்டு மேக் பண்ண இந்த ப்ளூ கலர் ரெசின் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதை நீங்கள் வேஸ்ட் பண்ணாமல் அப்படியே இந்த மாதிரி மோல்டில் இப்படி ஊற்றிக்கலாம். ஒரு பேஸ் லைன் இருக்கிற மாதிரி நம்ம வந்துட்டு இதை ஊற்றிக்கிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்களா பேஸ் லைன்ஸ் இருக்கிற மாதிரி நம்ம இதில் வந்து ஊற்றியாச்சு. இப்படி டேப் பண்ணிங்கன்னா அது ஈக்குவலான டிஸ்டன்ஸில் இருக்கும். நீங்கள் வைக்கும் போதுமே ஒன்று மேலே ஒன்று கீழே இப்படி சாஞ்ச மாதிரி இல்லாமல் உங்களுக்கு நல்லா வந்துட்டு கரெக்டாக இருக்கிற மாதிரியான இடத்துல வச்சுக்கோங்க. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சில நம்ம வந்துட்டு பெட்டல்ஸ் மாதிரி நான் வந்துட்டு ஆட் பண்ண போகிறேன். ஸோ ஜஸ்ட்டு இது அப்படியே வந்துட்டு உங்களுக்கு ட்ரை ஆகணும். ஸோ இது ட்ரை ஆன பிறகு உங்களுக்கு நம்ம இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா கோட்டிங் வந்து நெக்ஸ்ட் கொடுக்கணும். அதாவது ஒயிட் ரெசின் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த ஒயிட் ரெசினை இதுக்கு மேலே கொடுக்கணும். ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு ட்ரை ஆகட்டும். ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்புறமா நம்ம இதுக்கு மேலே அவுட் கோட்டிங் கொடுத்துக்கலாம். ஸோ ரெசின் வந்துட்டு நம்ம போட்டிருக்க எல்லாத்து மேலேயும் இருக்கா அப்படின்னு லைட்டாக ஒரு டேப் மட்டும் இப்படி பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரிமைனிங் இருந்ததை இந்த மாதிரி வந்து போர் பண்ணியிருக்கேன். இப்போ இது மேலே வந்துட்டு நம்ம லாஸ்ட் லேயர் வந்துட்டு கொடுத்துடலாம். ஸோ அந்த மோல்டு வந்து ஃபுல்லாக ஆகிற மாதிரி கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த மோல்டு ஃபுல்லாக உங்களுக்கு ரெசின் வந்துட்டு இருக்குது. ஸோ இப்போ இது மேலே கிளியர் ரெசின் கொடுத்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு பார்த்தா நம்ம உள்ளே வச்சுருந்த இந்த ஃப்ளார்லாம் எவ்வளோ பளிச்சுன்னு தெரியுது பார்த்தீங்களா. ஸோ இப்போ பாருங்கள் இது உள்ளார இருக்கிற ஃப்ளவர் வந்துட்டு டார்க்கனாக தெரியுது. ஸோ இங்கே உள்ளே என்ன வச்சாலும் மேலே லாஸ்ட்டாக கிளியர் ரெசின் கொடுக்கும்போது இப்படி தான் அது வந்து நல்லா பளிச்சுன்னு நமக்கு தெரியும். ஸோ நம்ம ஃபஸ்ட் காயறதுக்கு முன்னாடி தெரியாமல் இருக்கலாம், காஞ்ச பிறகு நல்லாவே கிளியராக தெரியும். இப்போ நம்ம அவுட் லேயரும் வந்துட்டு ஃபுல்லாக கொடுத்து முடிச்சிட்டோம். ஸோ இது வந்து ட்ரை ஆன பிறகு நம்ம வந்துட்டு டிமோல்டு பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 24 ஹவர்ஸ் வந்து ஆயிடுச்சு. நான் நைட்டு வந்துட்டு உங்களுக்கு போர் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ மார்னிங் நான் அதை எடுத்து பார்க்குறேன். நல்ல சூப்பராக கிறிஸ்டல் ஃபார்முக்கு அது வந்து வந்துருந்துச்சு. ஸோ இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 24 மணி நேரம் நம்ம கண்டிப்பாக விட்டுறணும். அதே மாதிரி நம்ம வந்துட்டு இடையில கையை வச்சு தொட்டு பார்க்கக்கூடாது. அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மினி சைஸில் ட்ரில் வந்து இருக்கும். இந்த ட்ரில்லு தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கீ செயின்ஸ் எல்லாத்துக்குமே வந்து மேக் பண்ணுறப்போ யூஸ் பண்ணுறது. ஸோ இல்லை என்கிட்ட ட்ரில் இல்லை அப்படின்னா உங்களுக்கு மோல்டுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஹோல் வந்து இருக்கும். ஸோ அந்த ஹோலை வந்துட்டு மூடாமல் நீங்கள் வந்துட்டு ரெசின் போர் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணி எடுத்த பிறகுமே உங்களுக்கு அதில் வந்து பார்த்திங்கன்னா ஹோல் இருக்கும். நீங்கள் பெரிய சைஸ் ஜம்ப்ரிங் மட்டும் போட்டுக்கலாம். அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரூ வை இருக்கும். அந்த ஸ்க்ரூ வையை நம்ம ட்ரில் பண்ண அந்த ஹோல் இருக்குது பார்த்திங்களா, அதில் போட்டு இந்த மாதிரி லைட்டாக 2 தடவை நம்ம டர்ன் பண்ணோன்னா அது வந்துட்டு உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆகிக்கும். அண்ட் அதுக்கப்புறமா இது வந்து பார்த்திங்கன்னா டீபர்னிங் சிஸ்டம். இது வந்துட்டு நம்ம மோல்டோட ஃபார்மேட்டே வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைட்டான ஷார்ப்னஸ் கொடுக்கறது தான். ஸோ இதை கீ செயின் நம்ம கையில் அதிகமாக வச்சுக்க போகிறோம் அப்படின்றதுனால ஸோ இதுக்கு 4 கார்னர் சுற்றி இருக்குது பார்த்திங்களா. ஸோ இது எல்லாத்தையுமே வந்துட்டு இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா அதில் இருந்து அந்த ஷார்ப் எட்ஜஸ் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு வந்துட்டு போக ஆரம்பிச்சிரும். ஸோ நீங்கள் வந்துட்டு ஷார்ப்பாக இருக்குது இல்லை அப்படிங்கிறத தாண்டி நீங்கள் கீ செயின்லாம் மேக் பண்ணுறீங்கன்னா இந்த ப்ரொசீஜரை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு எட்ஜஸ் வந்து கொஞ்சம் முழுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நான் எல்லா சைடுமே பண்ணி ஃபுல்லாக நான் ரெடி பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ கீ செயின் மட்டும் இல்லாமல் நீங்கள் பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணுறீங்க அப்படின்னாலும் அந்த இடத்துலையும் அந்த மாதிரி ஷார்ப் எட்ஜஸை நீங்கள் இதே மாதிரி வச்சு ரிமூவ் பண்ணுறதுக்கு டீபர்னிங் சிஸ்டம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் இதை உங்கள் கிட்டில் நீங்கள் எப்போவுமே ஆட் பண்ணிக்கோங்க.
ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த இதில் பேக் சைடு இருந்து ஃபுல்லாகவே நான் ரெடி பண்ணி எடுத்துட்டேன். இப்போது நார்மல் ஜம்ப்ரிங் இருக்கு இல்லையா, அந்த ஜம்ப்ரிங் போட்டுட்டு கீ செயின் நான் வந்து கோல்டு கலர் வந்து எடுத்திருக்கேன். ஸோ கோல்டு கலரை அதில் வந்து போட்டுட்டு நார்மலாக நம்ம ஜம்ப்ரிங் வந்துட்டு எப்படி க்ளோஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி 2 டூல்ஸ் வந்து வச்சு நான் க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ நீங்கள் இதில் வந்துட்டு உங்களுக்கு மீதமாக உங்களுக்கு ரெசின் ஆகுதுன்னா வேறு ஏதாவது குட்டி குட்டி ஷேப்ஸ் ஜுவல்லரி மேக்கிங் மோல்டு இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா இதுலேயே நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம், பார்க்குறதுக்கு இன்னுமே அழகாகவும் இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம நார்மலாக பிரிண்ட் எடுத்து ஒட்டணும் அப்படின்னா நம்ம இதுக்கு மேலே வந்து அப்படியே பேஸ்ட் பண்ணிட்டு ஃபுல்லாக ட்ரை ஆனதுக்கப்புறமா பேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ரெசினை வந்து லைட்டாக போர் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ண விடணும் திரும்பவும். இதெல்லாம் வந்து நீங்கள் எப்போ பண்ணணுன்னா நீங்கள் ட்ரில் பண்ணுறதுக்கு முன்னாடி, அதே மாதிரி கீ செயின்லாம் பண்ணுறதுக்கு கீ செயின் வந்து மாட்டுறீங்க பார்த்தீங்களா, அதுக்கு முன்னாடி பண்ணணும். ஸோ இல்லை நான் இந்த மாதிரி பென் யூஸ் பண்ணிக்கிறேன் ஸ்டார்டிங்கில் அப்படின்னா இந்த மாதிரி வந்துட்டு பென் இருக்கும். ஸோ உங்களுக்கு இதில் திக் அப்படின்னு 2 சைஸ் வந்து கிடைக்கும். ஸோ அதை வச்சு நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா மேக் பண்ணிக்கலாம். ஸோ என்ன நேம்ஸ் கஸ்டமர் கேட்குறாங்களோ அதை வந்துட்டு நீங்கள் இதே மாதிரி போட்டு கொடுத்துக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த கீ செயினுமே வந்து ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சு. ஸோ இதில் வந்துட்டு நான் ட்ரில் பண்ணாமல் இந்த பெரிய சைஸில் இருக்கிற ஜம்ப்ரிங் சொன்னேன் பார்த்தீங்களா, அதை வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஜஸ்ட்டு ஓப்பன் பண்ணி நம்ம நார்மலாக கீ செயின் அந்த ரிங் வளையம் வந்து போடுவோம் பார்த்தீங்களா, அதே மெத்தட் தான். அதே மாதிரி போட்டுட்டு அந்த ஷார்ப் எட்ஜஸ் அந்த 2 சைடு சுற்றி இருக்கும் இல்லையா, அதை மட்டும் அந்த ஹோல்குள்ளார வந்து போட்டு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.